இந்தியாவில் அதானி குரூப் மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாத்துக்குமே தன்னுடைய அறிக்கைகள் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பயம், அதே நேரத்தில் எக்கச்சக்கமான சரிவு அப்படின்றத ஏற்படுத்தின ஒரு நிறுவனம் தான் ஹிண்டன்பர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்காவை சேர்ந்த ஷார்ட் செல்லிங் நிறுவனமான ஹிண்டன்பர்க் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு மூடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஓனராக இருக்கக்கூடிய நாதன் ஆண்டர்சனே அறிவிச்சிருக்கிறது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 63 கம்பெனிஸுடைய சீக்ரெட்ஸ் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அதில் 51 கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா படு லாஸ்ட்டில் போயிருக்கு. அதானி குரூப்ஸ் மாதிரி 1-2 மட்டும்தான் தட்டு தடுமாறி நிலச்சி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு எக்கச்சக்கமான ஆய்வு கட்டுரைகள் அப்படின்றத வெளியிட்டிருந்தவங்க திடீர்னு இப்படியே மூடுறாங்க அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. நாதன் ஆண்டர்சன் இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொன்னாலும் கூட புதுசாக அமைய இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பங்குச்சந்தையில் இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதுக்காக பயந்து தான் நாதன் ஆண்டர்சன் மூடிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹிண்டன்பர்க் மூடினதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.